இன்றைக்கி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட்டான சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன், 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். இது நல்லா ஒரு 1 ஹவர் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், மிளகு, வெங்காயம் போட்டு சால்ட்டே பண்ணதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி, அதுக்கப்புறம் நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக. கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதை இப்போ நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் சிம்மில் வச்சுருங்க. எங்களுக்கு சாம்பார் சாதம் கொஞ்சம் நல்லா குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் குழைய விட்டுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நம்ம சாம்பார் சாதம் பண்ணணும்னு இல்லை, வெறும் ஆனியன் வச்சு நம்ம சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மெயினே இந்த புளி கரைச்சல் தான். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சி சக்கையை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதும் அதை சாதத்தில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கடுகு, ஜீரகம், வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் சாதத்தில் எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 1 பாட் ரெசிபிக்கு பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.